வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாடு அரசு சம்பந்தமாகவும் சில விஷயங்கள் தொடர்ந்து பேசுபொருளாகவே இருக்கு சார். அமைச்சர்கள் மீது நீதிமன்றங்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு சில நாட்களில் அவர் அமைச்சராகிறார். அதற்கு பிறகு இடி மேல்முறையீடு செய்து அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாருன்னு சொல்லி நடந்த வழக்கில் உனக்கு ஜாமீன் வேணுமா அமைச்சர் பதவி வேணுமான்னு ரொம்ப கராராக உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்புறதை பார்க்க முடியுது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இல்லை, அதாவது இந்த செந்தில் பாலாஜி கேஸில் அவர் ரொம்ப நாள் ஜெயிலில் இருந்தார். இப்போ அவர் இந்த போக்குவரத்து துறையில் அப்பாயின்மெண்ட்டுக்கு நிறைய பேர்கிட்ட ஒரு 2000 பேருக்கு மேலே அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டதா ஒரு கேஸ். ஆக்சுவலாக இது ஏடிஎம்கே ஆட்சியில் பதியப்படுற ஒரு கேஸு. இடியை பொறுத்த மட்டும் எந்த ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி, ஸ்டேட் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி, அது சிஆர்பிசிலேருந்து எந்த சட்டத்தின் அடிப்படையில், கஸ்டம்ஸ் உட்பட பல சட்டங்கள், நிறைய கிரிமினல் சட்டங்கள் இருக்குது, எந்த சட்டத்தின் அடிப்படையில் கேஸ் பதிவு பண்ணாலுமே அந்த எஃப்ஐஆரில் உள்ளே வரலான்ட்டு 2018 அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இடி எல்லாத்தையும் உள்ளே வராங்க. ஆக்சுவலாக சிபிஐக்கு கூட இந்த அளவுக்கு பவர் கிடையாது. ஸோ இதில் அந்த எஃப்ஐஆர் தான் உள்ளே வராங்க. உள்ளே தான் இந்த கேஸ் நடக்குது. ஆக்சுவலாக அதில் சம்பாதிச்ச பணத்தை எந்த விதத்தில் அந்த குற்றச்செயலில் சம்பாதிச்ச பணத்தை எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான் பிஎம்எல்ஏவோட வேலை. அந்த மணி லாண்ட்ரிங் ஆக்டோட பர்பஸ் அதுதான் ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேஸில் வந்தபோது இவரை பிடிச்சி பல மாதங்கள் உள்ளே வச்சு விசாரணை போன்ற விஷயங்கள்லாம் பண்ணினாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜாமீனில் விடும்போது சொன்ன விஷயங்கள் என்ன, நீங்கள் பல மாதங்கள் நீங்கள் ஜெயிலில் இருக்கீங்க, நீங்கள் பிரிவு எண் 21 அரசியல் சட்ட பிரிவு எண் 21 தனிநபர் சுதந்திரத்தை சொல்கிற விஷயங்கள். ஸோ அதில் உங்கள் உரிமைகள் பறிக்கப்படுறதை நாங்கள் பார்க்குறோம், அதனால் அந்த அடிப்படையில் உங்களை நாங்கள் ஜாமீனில் விடுறோன்னு அவங்க சொன்னாங்க. ஆக்சுவலாக அப்படி சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சாட்சிகளை கலைக்கிற மாதிரியான ஒரு தகவல்கள் எங்களுக்கு ஏற்கனவே வந்திருக்கு எங்களுக்கு, அதனால் நீங்கள் இனிமேல் ஜாமீனில் போனீங்கன்னா உங்களுக்கு தனிநபர் சுதந்திரத்தின் அடிப்படையில் கொடுக்குறோம், நீங்கள் சாட்சிகளை கலைக்கக்கூடாது. ஏன்னா பிஎம்எல்ஏ ஆக்ட் 45 படி பார்த்தீங்கன்னா ஜாமீன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒன்று ப்ராசிக்யூஷன் அதுக்கு ஒத்துக்கணும், அது ஒத்துக்க மாட்டான் அவ்வளோ சீக்கிரம், விசாரணை நடந்துட்டுக்குன்னே சொல்லுவான். இன்னொன்று ஜட்ஜி நினைக்கணும் நீங்கள் குற்றம் செஞ்சுருக்க மாட்டீங்கன்னு. எந்த ஜட்ஜும் அது மாதிரி நினைக்க மாட்டான் விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது. ஏன்னா விசாரணை நடந்துட்டு இருக்கும்போதே நினச்சாங்கன்னா ஜட்ஜி மேலே சந்தேகப்படுவாங்கன்னு அதெல்லாம் கையை விட்டு நம்ம இந்த கேஸ் போனால் அப்புறம் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு சுப்ரீம் கோர்ட்டு தள்ளி விட்டுருவாங்க. அப்போ அரசு தரப்பு நீதிமன்ற தரப்புக்கு நம்பிக்கையின் பால்பட்டு தான் ஜாமீனே கிடைக்கும். ஆமாம், இல்லாட்டி கிடைக்காது. நீதிமன்றமும் நம்பணும், என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் நம்பணும், நம்பினா தான் ஜாமீன் கிடைக்கும். அதனால தான் பல பேருக்கு ஜாமீன் கிடைக்காத பல மாதங்கள் ஜெயிலில் இருந்தாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கட்டத்தில் வீழ்ச்சின்றாங்க. ஏன்னா இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டோட அந்த இன்வெஸ்டிகேஷன் தரம் அல்லது அது கேஸை இழுத்துட்டே போகிற விஷயங்கள், இன்வெஸ்டிகேஷனே நடத்தாமல் கேஸை வாய்தா வாங்கிட்டு ஜெயிலில் எல்லாரையும் தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிற ஒரு விஷயங்கள், இது எப்படி ஆகிடுதுன்னா அவனுக்கு எந்த விதமான ஒரு கன்விக்ஷனும் தண்டனையும் கொடுக்காம அவன் தொடர்ந்து ஜெயிலில் இருக்கான், விசாரணை கைதியாகவே பல மாதங்கள் ஜெயிலில் இருக்கான். அவன் 1 வருஷம் 1.5 வருஷம் ஜெயிலில் இருக்கும்போது அது ஒரு விசாரணை கைதியாகவே நீங்கள் அவ்வளோ நீண்ட காலம் ஒருத்தரை வச்சிருக்க முடியாது. அவனுக்கு தண்டனை கைதியாக இல்லை, அவன் விசாரணை கைதியாக இருக்கான். அப்போது உங்களுடைய குற்றங்கள்லாம் மேக்ஸிமமே 7 வருஷம் தான். சில பேர் 3 வருஷம்லாம் இருக்கிற கேஸ்லாம் கூட இருந்தது. ஆக்சுவலாக அப்படி இருக்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட் ஒரு கட்டத்தில் உள்ளே வராங்க. அங்கே தான் பெயிலை உடைக்கிறாங்க அவங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் சில கண்டிஷன், இப்போது சஞ்சய் ராவத் கேஸு இந்த மாதிரி கேஸெல்லாம் அவங்க பெயிலை உடைச்சி கொடுக்குறாங்க. அப்புறம் நிறைய கேஸில் அரசியல்வாதிகள் கேஸ்லேயே பெயில் கொடுத்துட்டாங்க. ஈவன் நம்ம ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் வழக்கில் கூட பெயில் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பல்வேறு அதிகாரிகள், பல்வேறு தொழிலதிபர்கள் எல்லாருக்குமே ஜாமீன் கிடைச்சதை நம்ம பார்த்தோம். நம்ம அந்த அடிப்படையில் தான் இவருக்கு பிரிவு எண் 21 பர்சனல் லிபர்ட்டியை கோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னன்னா கொடுத்த 2 நாளில் இவர் அமைச்சராக்கினார், முதல்வர் அமைச்சராக்கிட்டார். கபில் சிபல் நேற்று ஒரு கேள்வி கேட்டார் கோர்ட்டில். ஜாமீனில் வந்திருக்கிறாரு, அவர் அமைச்சராக இருக்கார், சாட்சிகளை கலைப்பாருன்றது உங்கள் குற்றச்சாட்டாக இருக்குது, ஜாமீனை ரத்து பண்ணுறீங்க. சரி, இவரை நீங்கள் அமைச்சர் பதவியை ரிசைன் பண்ணுறாரு, அமைச்சராகவே இல்லாத இருக்கார். அமைச்சராகவே இல்லாத இருக்கும்போதே அவர் சாட்சிகளை கலைக்க முடியுமா முடியாதா? ஒரு செல்வாக்கு மிக்க நபராக இருக்கார், சாட்சிகளை கலைக்க முடியல. அப்புறம் அதையும் லிங்க் பண்ணுறீங்க. சாட்சிகளை எப்படி வேணால் கலைக்கலாம் சார். நீங்கள் அமைச்சராக இருந்து தான் கலைக்கணும்னு அவசியம் இல்லை, அமைச்சர் இல்லாதையும் கலைக்கலாம். நீங்கள் இப்போது இதுக்கு முன்னாடி பல கேஸ் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். சங்கராச்சாரியார் கேஸ் நடந்தது. அவர் எந்த அமைச்சரும் கிடையாது. அவர் எந்த அமைச்சரும் இல்லை. எத்தனை சாட்சிகள் வல்ட்டி அடித்தாங்களா இல்லையா? அப்புறம் விடுதலை ஆனாரா இல்லையா? அப்போ சாட்சிகள் பல்ட்டி அடிக்கிறதுக்கும்
அந்த கேஸில் வந்து ஒரு செல்வாக்குமிக்க நபராக இருக்கிறவர் அமைச்சராக இருக்காரோ இல்லையோ சாட்சிகளை கலைப்பார். அப்போ எதுக்கு இந்த பெயிலையோ இந்த இதையும் நீங்கள் லிங்க் பண்ணுறீங்க? சரி, நீங்கள் பெயிலில் விட்ட பிறகு இதுவரையும் அவர் வந்து எத்தனை சாட்சிகளை கலைச்சார்னு ஏதாவது ஆதாரபூர்வமான விஷயங்கள் ஏதாவது இருக்கா சொல்லுங்கள். நீங்கள் பெயிலில் விடும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, நான் நேற்று கூட பேப்பரில் படித்தேன். பெயிலில் விடும்போது ஜட்ஜி என்ன சொல்கிறாரு, சாட்சிகளை கலைக்கிற சில விஷயங்களை நீங்கள் பண்ணியிருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, இருந்தாலுமே நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஜெயிலில் இருந்துட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜாமீனில் விட்ட பிறகு இவர் ஏதாவது கலைச்சிருக்காரான்றதுக்கான முகாந்திரம் இதுவரையும் எதுவும் இல்லை. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க, இல்லை சாட்சிகளை விட்ட பிறகு ஒரு கலைச்சாருன்னு ஜட்ஜி சொன்னார்னு அன்றைக்கி ஒரு பத்திரிகையாளர் கூட சொன்னார். அது எவ்வளோ தூரம் உண்மை நமக்கு தெரியாது. நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, அவர் வந்து வெளியில் வந்த பிறகு கோர்ட்டை வந்து முறையாக அட்டன் பண்ணிட்டு இருக்காரு, எந்த விதமான அட்ஜாயின்மெண்ட்டும் கோரலை. அதே மாதிரி வந்து 3 விதமான வழக்குகளை ஒன்றா மாற்றணும்னு ஏதோ ஒரு தீர்ப்பு கேட்குறாரு போல் இருக்கு. ஒரே வழக்காக விசாரிங்கன்னு சொல்கிறார். அந்த மாதிரி விஷயம் போயின்னு இருக்கே தவிர இவர் கோர்ட்டை ஒழுங்காக அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. ஜாமீன் சாட்சிகளை கலைச்சா மாதிரியான எந்த விதமான இதுவும் இல்லை. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரியான கெடுபடியாக கழுத்தில் கட்டி வச்சு கேட்குற மாதிரி ஜாமீன் வேணுமா அமைச்சர் பதவி வேணுமான்னு கேட்குற விஷயம் இருக்குல்ல, இது வந்து ஒரு விவாதத்துக்குரிய ஒரு பொருளாக மாறி இருக்கு. ஆக்சுவலாக இது சுப்ரீம் கோர்ட் இவ்வளவு கெடுபடி காட்ட வேண்டிய அவசியம் என்னன்ற ஒரு கேள்வி வந்து இயல்பாகவே எழுப்புது. ஆக்சுவலாக ஹேமந்த் சோரனுக்கு இந்த கேள்விகள் வரல. ஏன் இப்போ வந்து அசாம் முதல்வர் இருக்கிற ஹேமந்த் பிஸ்வாஸ் அவர் வந்து சாரதா ஸ்கேமில் வெளில இருக்கார் ஜாமீனில். இப்போது சுமந்த் அதிகாரி வெஸ்ட் பெங்காலில் பாஜக தலைவராக இருக்கார், எதிர்கட்சி. அவர் வந்து நாரதா சிட்ஃபண்ட் எதிர்கட்சி நாரதா சிட்ஃபண்டில் வெளில இருக்கார். அந்த முகுல் ராய்னு ஒருத்தர் இருந்தார், அவர் திருவண்ணாமலையிலேருந்து அங்கே போனார், அவர் பேர்லேயும் கேஸ் இருக்குது, அவரும் வெளில ஜாமீனில் இருக்கார். பதவியில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க சார் ஜாமீனில் பதவி. ஆனால் அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பிரிவு எண் 21 நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் ஜாமீன் கொடுக்கல, அவங்களுக்கு வெவ்வேறு காரணங்களுக்காக ஜாமீன் கொடுத்தோம். சில போது இன்வெஸ்டிகேஷன் சரியில்லை, அவங்க மேலே நேரடியான குற்றமில்லை. இப்போது நேஷனல் ஹெரால்ட் கேஸ் எடுத்துக்கோங்களேன். நேஷனல் ஹெரால்ட் கேஸில் வந்து அதோட சொத்துக்கள் அப்படியே வந்து பறிக்க பார்த்தாங்க, ராகுல் காந்தி இவங்கெல்லாம் பறிக்க பார்த்தாங்கன்னா அதில் எந்த விதமான பணமும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, பணம் ட்ரான்ஸ்ஃபரே ஆகலை. எந்த விதமான பணமும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஆகாத போது மணி லாண்ட்ரிங் அங்கே வரவே இல்லை. ஸோ மணி லாண்ட்ரிங் வராத போது நீங்கள் எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? அந்த மாதிரி பல கேஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பல கேஸில் வந்து ஜாமீன் கொடுத்துருக்கலாம். வெவ்வேறு கிட்டத்தட்ட 5900 கேஸ் இருக்குது சார். 2002 பிஎம்எல்ஏல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 கேஸ் இருக்கும் இப்போ வரையும். அந்த 6000 கேஸில் எத்தனை கேஸில் வந்து உண்மையிலேயே மணி லாண்ட்ரிங் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. பல கேஸில் மணி லாண்ட்ரிங் இல்லாதையே வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் போட்டிருக்கலாம். சேலம் விவசாயிகள் விஷயத்தில் என்னாச்சு அது மாதிரி போட்டிருக்கலாம். ஏன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து யாரையும் ரைடு பண்ண போகும்போது அந்த இசிஐஆர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் எப்போ நினைக்கிறானோ அப்போ கொடுத்தா போகிறோம். உங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறது அவர் நினச்சா அரெஸ்ட் பண்ணலாம். அவங்கள நான் உங்கள் வீட்டில் சோதனை பண்ணிகிட்டே இருக்கேன், நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டு அந்த பணத்தை இங்கே இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், உங்களை நான் உடனே வந்து செக்ஷன் 19 அரெஸ்ட் பண்ணலாம் உடனே. அது அவனுக்கு அந்த பவர் இருக்குது. ட்ரக்கானியன் லா, ஒரு கொடுமையான சட்டம் அது ஆக்சுவலாக. அதில் ஜாமீன் கிடைக்கிறது கஷ்டம்னு ஒரு எண்ணம் இருந்தது. இப்போ சுப்ரீம் கோர்ட் அதை உடைச்சிட்டாங்க ஆக்சுவலாக. ஆனால் அந்த உடைச்ச விஷயத்திலேயே வந்து செந்தில் பாலாஜிக்கு ஒரு எக்ஸப்ஷன் என்னன்னா, பிரிவு எண் 19 அரசியல் சட்டத்தில் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே கொடுத்தாங்க. அவர் ஜாமீன் விதிகளை மீறினாரா அப்படின்றதுக்கு சரியான பதில் கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அவர் வந்து அமைச்சராக இருக்கார், சாட்சிகளை கலைச்சிடுவார்ன்றீங்க. அது கலைச்சதுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்கா இந்த இடைப்பட்ட காலத்தில்னா? அதுக்கும் கிடையாது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, இப்போ பொன்முடிக்கு வந்து கன்விக்ஷனும் நிறுத்திட்டாங்க, சென்டென்ஸையும் நிறுத்திட்டாங்க, ரெண்டுத்தையும் நிறுத்திட்டாங்க. அவர் மந்திரி ஆகிட்டார். அவருக்கு ஒரு சிக்கல் இருக்குது. அவர் இப்போ ஏதோ பேசி மாட்டின்ட்டார், பெண்களை பற்றி பேசினார், ஏதோ மத சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேசினார் வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஆட்களெல்லாம், இந்த மாதிரி அமைச்சர்களெல்லாம், செந்தில் பாலாஜி உட்பட சொல்கிறேன், ஒரு தார்மீக ரீதியாக வந்து முதல்வர் வந்து கொஞ்சம் யோசிச்சுருக்கலாம். அவங்களெல்லாம் கட்சி பணிக்கு அவங்கள அனுப்பிச்சிட்டு கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருந்திருக்கலாம். இப்போ ஒரு இக்கட்டான சூழலில் வந்து சிஎம் மாட்டிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக கேபினெட் சேஞ்ச் இருக்கலாம் தகவல் வருதான். அவருக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலாக. ஓகே, சிஎம்முக்கு வந்து பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்ன்ற மாதிரி இவங்களை எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. செந்தில் பாலாஜியோ பொன்முடியோ, இப்போ பொன்முடி இப்போ அமைச்சராக நீடிக்கலாமான்னு ஒரு கேஸ் வந்திருக்கு. மறுபடியும் அவர் வந்து மத உணர்வுகளை புண்படுத்திட்டாருன்னு கேஸ் போடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அடுத்த கேஸ் வந்திருக்கு. ஆனந்த வெங்கடேசன் எடுத்துருக்கு. ஆமாம் நடத்துகிறாரு. ஸோ அது எப்படி போகும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இப்போ இவங்களெல்லாம் வந்து வெளியில் கொஞ்சம் இப்போ நிறைய என்ஃபோர்ஸ்மெண்ட்டை வச்சு திமுக மந்திரிகளை வந்து குறி வச்சு இந்த எலெக்ஷனுக்குள்ளே பலவிதமான விஷயங்கள் பண்ணுவாங்க சார். அது தெரிஞ்ச விஷயந்தான். எப்படி டெல்லி அரசை வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி ஒரு பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கு அமைச்சர்கள் மீதான கீழமை நீதிமன்ற தீர்ப்புகளெல்லாம் மாற்றுறாங்க, அப்படியே மாற்றி திருப்பி விசாரிக்க சொல்கிறாங்க. எல்லாமே நடக்கும். நம்ம அதெல்லாம் ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்டால் நீங்கள் வந்து நீதிமன்றங்களை எதிர்த்து பேசுகிறேன்னு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்லாம் வந்துடும். அது நடக்க தான் செய்யும். ஆனால் திமுக இதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஏன்னா வந்து
எங்கேயோ ஒரு இடத்துல வந்து திமுகவுக்கு வந்து பாஜக என்கிற கட்சி தத்துவார்த்த ரீதியில் திமுகவுக்கு எதிராக இருக்குது. இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களில் இருக்கிற அரசியல் எதிரிகளை விட திமுக வந்து பாஜகவுக்கு கடுமையான ஒரு எதிர்வினைகளை ஆற்றி கொண்டிருக்கிறது. அது அது எதிர்வினைகளை ஆற்றுவது மட்டும் இல்லாமல் பல மாநிலங்களை வந்து தன்னுடைய துணைக்கு வந்து கூட்டிக் கொண்டு மத்திய அரசோட செயல்பாடுகளை எதிர்க்கிறது. குறிப்பாக மறு சீரமைப்பு போன்ற விஷயங்களில், மறுவரையறை போன்ற விஷயங்களில். ஸோ தத்துவார்த்த ரீதியிலையும் எதிர்பார்க்கறதுனால மத்திய அரசுக்கு ஒரு எரிச்சலான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் இப்போது இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மந்திரிகள், இந்த பொன்முடியோ இல்லை இவங்களோ கொஞ்சம் அவசரப்பட்டு மந்திரி ஆக்கியிருக்க வேண்டாம். இப்போது சிக்கலான விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்காரு இல்லையா? அதனால் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு இப்போ கழுத்தில் கை வைக்கிற மாதிரி கேள்வி கேட்கும்போது, இப்போ நீங்கள் வந்து அவரை இன்னும் நீடிச்சிங்க வச்சுக்கோங்க, திங்கக்கிழமை 3 மணிக்கு எனக்கு சொல்லுங்க அப்படின்றாங்க. நீங்கள் நீடிச்சிங்க வச்சுக்கோங்க, சப்போஸ் ஜாமீனை கட் பண்ணாங்க வச்சுக்கோங்க, ஜாமீன் வாங்குறது ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டமாக போயிடும். அது வந்து கவர்மெண்ட்டுக்கு அசிங்கமாகிடும், ரொம்ப கவர்மெண்ட்டுக்கு அசிங்கமாக போயிடும். அதனால் திங்கட்கிழமை அமைச்சராகவும் தொடர்ந்து கனமான வாதங்களை முன்வைத்து ஜாமீனையும் காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப குறைவு. அந்த ஜட்ஜியோட ஸ்டாண்டை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு பொசிஷனாக தான் இருக்குது ஆக்சுவலாக. இது என்ன, அமைச்சர் பதவி அவருக்கு வேணுமா இல்லை ஜாமீன் வேணுமான்னு கேளுங்கன்னா, இது வந்து நேரடியாக வந்து நம்ம வந்து ஜுடிஷியரியை ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் கேட்குற கேள்வியை வந்து விவாதத்துக்குரிய ஒரு கேள்வியாக நம்ம பார்க்குறோம். அப்போ கவர்மெண்ட்டுக்கு அது வந்து சங்கடம் கொடுக்கக்கூடிய ஒரு கேள்வியாக பார்க்குறோம். அப்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து செந்தில் பாலாஜியை ரிலீவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். நம்ம ரிலீவ் பண்ணால் வரக்கூடிய எதிர்வினைகளை சமாளிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? அது பேக்லாஷாக இருக்காதா? அவரை வந்து கொஞ்ச நாள் வந்து நீங்கள் கட்சி பதவிக்கு அனுப்பணும். வரப்போகிற எலெக்ஷன்ஸில் வந்து அவருக்கு வந்து கொங்கு மண்டலத்தில் வேலை செய்யறதுக்காக அனுப்பணும். அங்கே வேலை செய்யணும். அவர் வந்து பாலாஜி வந்து கொங்கு மண்டலத்தில் வந்து ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சில பேர் வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்களோட நோக்கம் அதுவாக இருக்குது. அதை மாற்றிட்டு அவர் ஃபுல் டைமாக கொங்கு மண்டலத்தில் வந்து கம்ப்ளீட்டாக கட்சி வேலையை பார்க்க சொல்லி அவர் அனுப்பலாம். அதே மாதிரி பொன்முடி போன்றவர்களையும் கொஞ்சம் ரிலீவ் பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக வந்து இந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மந்திரி சபையை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம். சில பேருக்கெல்லாம் இன்னும் திமுகவில் இன்னும் நல்ல இளைஞர்கள்லாம் இருக்காங்க. அடுத்த 1 வருஷத்துக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் அவங்களுக்கு. இன்னும் 1 இயர் இருக்கு இல்லையா? 1 இயர் அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம். இப்போ இருக்கிறவங்கள மாற்றலாம். இவர் போன்றவர்கள், நம்ம பழனிவேல் தியாகராஜன் போன்றவர்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கனமான இலாக்கா கொடுக்கலாம். இன்னும் நல்ல திறமையானவங்க தான். அவங்க வருத்தப்பட்டு ஒன்றுமே இல்லாத டம்மியாக அவங்கள வச்சுக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அவங்களால இன்னும் கொஞ்சம் பயன்படுத்தலாம். நல்லா பிடிஆருக்கு ஒரு நேஷனல் லெவல் எலிவேஷன் ஏதாவது கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தகவல் வெளியே பரவுது. அது உண்மையா சார்? இல்லை, அவரை வந்து இங்கே வச்சுக்க வேண்டாம். அவர் வந்து ரொம்ப ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக வெளிப்படையாக பேசிடுறாரு. அதனால் சங்கடமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து அவருக்கு வந்து நிச்சயமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கலாங்க. ஏன்னா அவர் வந்து அதுக்கான தகுதியானவர். அதற்கான வாய்ப்பு அவருக்கு கொடுக்கணும். நல்ல அதிகாரம் உள்ள ஒரு இலாக்கா அவருக்கு கொடுத்தா நிச்சயமாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த பொன்முடியோ இல்லை செந்தில் பாலாஜிக்கோ நிச்சயமாக வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார். அப்படி தள்ளப்படும் போது நல்ல ஒரு மந்திரிகளை இப்போது தியாகராஜன் போன்றவர்களை வந்து கொண்டு வந்தாங்கன்னா, நல்ல இலாக்கா கொடுத்தாங்கன்னா, நிச்சயமாக ஒரு புதிய ஆட்களை வந்து கொண்டு நுழைஞ்சாங்கன்னா அவங்க மேலே எந்த விதமான ஒரு குற்றமும் புதுசாக வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்த 1 வருஷம் அவங்க நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் திறமையான இளைஞர்களை கொண்டு வந்து ஒரு 2-3 பேரை வந்து நுழைச்சி ஒரு கேபினெட்டுக்கு வந்து ஒரு புது லுக்கு கொடுக்கலாம் இல்லையா அடுத்த 1 வருஷத்துக்கு. அதை வந்து ஸ்டாலின் செய்வார் என்று நம்புகிறேன். ஓகே, நிறைவாக ஒரு கேள்வி சார். இதிலிருந்து வெளியேறி கூட இருக்கலாம், ஆனால் இந்த கருத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். டெல்லியில் ஒரு ஹை கமிஷனர் ஆஃபீஸ், பாகிஸ்தான் ஹை கமிஷனர் ஆஃபீஸுக்கு வெளியே ஒருத்தர் வந்து ஒரு பாக்ஸோட போகிறாரு, கேக்கோட போகிறார். அது கேக்குன்னு சொல்கிறாங்க. அது அவரை பிடிச்சி பயங்கரமாக பத்திரிகையாளர்கள் வந்து கார்னர் பண்ணி என்ன நடக்குது கேக் வெட்டுறீங்களா, 21 பேர் செத்த கொண்டாடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டில் அதே நாளில் கறி விருந்து நடந்திருக்கிறது. சொல்லப்போனால் அதுக்கு முன்னாடியே, அவர் கேக் கொண்டு போனதாக சொல்லப்படுவதற்கு முன்னாடியே கறி விருந்து நடந்திருக்கிறது. அந்த கறி விருந்து பின்னணி என்ன? இந்த சூழல் அது தேவையா? இல்லை, இந்த கவர்னர் சொல்கிற மாதிரி தான் ஜனவரியிலேயே மாநாடு ஏற்பாடு பண்ணிட்டோம். எங்களுக்கு வந்து இவங்க இறந்து போனது இந்த பயங்கரவாத செயல்கள்லாம் நாங்கள் எப்படி அதுக்காக நாங்கள் நிறுத்த முடியாது, ஏற்கனவே ஏற்பாடு பண்ணதுன்னு சொல்லி கடைசியில் முகத்தில் எடப்பாடி வந்து கறி விருந்து நடத்தினார். ரவி வந்து முகத்தில் கறியை பூசிந்தார். ஆக்சுவலாக ரெண்டுத்துக்கு இவர் வந்து இந்த பயங்கரவாத விஷயங்கள் நடந்தபோது இவர் பாஜக கூட்டணி கட்சியாக வேறு இருக்கார். இவருக்கு என்னென்னா வந்து எம்எல்ஏக்களை கூப்பிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி பாஜக கூட்டணியை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. பல பேர் சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்கே சார், கறி விருந்து கூப்பிட்டு கொடுத்து எல்லா கேங்ஸ்டர்ஸ். இல்லை, கறி விருந்து தான் கொடுத்தாரா வேறு ஏதாவது கொடுத்தாரான்னு தெரியல. கூவத்தூர் பாணியில் ஏதாவது நடந்ததான்னு தெரியாது ஆக்சுவலாக வந்து.
ஸோ உண்மையிலேயே அவங்களெல்லாம் வந்து இல்லை பல பேருக்கு சீட் இல்லைன்னு சொல்கிறதுக்காக கூப்பிட்டாரான்னு தெரியாது. ஏன்னா இப்போ பாதி பேருக்கு சீட் கொடுக்க போகிறதில்லன்னு சொல்கிறாங்க. அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக கூப்பிட்டாருன்னு தெரியல. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க இல்லை பாஜக கூட்டணியை கீழ் லெவலில் ஒத்துக்க மாட்டேன்றாங்க, எம்எல்ஏக்களை கூப்பிட்டு நீங்கள் போய் கீழே எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுங்கள், அடுத்த 10 மாதம் வந்து பாஜக கூட்டணி ஏன் வேணும் எதுக்கு வேணும் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுங்கன்றாங்க. சில பேர் சொல்கிறாங்க இல்லை தொடர்ந்து சில பேருக்கு நல்ல ஒரு வெயிட்டாக கவனிச்சாங்க அப்படின்றாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. என்ன கவனிச்சாங்க, எது கவனிச்சாங்க, ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்றாங்க. சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. எது உண்மைன்னு தெரியாது. அதனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா, அன்றைக்கி 4 எம்எல்ஏக்கள் வரலன்றது தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக செங்கோட்டையன் உட்பட 4 எம்எல்ஏக்கள் வரலன்றாங்க. ஸோ அவங்க இவருக்கு எதிர்ப்புறமாக இருக்காங்களா இல்லை இவருக்கு ஆதரவாக இருக்காங்களா தெரியல. பட் அவரோட நோக்கம் என்னென்னா வந்து அது நாட்டில் வந்து என்ன நடந்தாலும் கவலை இல்லை, எனக்கு எங்கள் எம்எல்ஏக்கள் முக்கியம், அவங்களுடைய ஆதரவு முக்கியம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கறி விருந்தெல்லாம் வச்சுட்டார். அதில் என்ன பண்ணினார் ஏது பண்ணினார்ன்ற விஷயங்கள் தான் கேள்விக்குறியாக இருக்குது. உண்மையிலேயே ஆதரவாளர்களை தக்க வச்சுக்கொள்றதுக்காக பல விதமான நடவடிக்கைகள் எடுத்தாரா, இல்லை பாஜக கூட்டணி நம்ம சேர்ந்துருக்கோம் கீழே தொண்டர்களை போய் கன்வின்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்காக கூப்பிட்டாரா, இல்லை பாதி பேருக்கு வந்து உங்களுக்கு நான் சீட் கொடுக்க போகிறதில்ல அதனால் வந்து நீங்கள் வந்து எழுத்தெல்லாம் குரல் கொடுக்காதீங்க, உங்கள் மேலெலாம் நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக கூப்பிட்டாரா தெரியல. பல விதங்களில் பல காரணங்கள் இருக்குது. மொத்தத்தில் கறி விருந்து நடத்திட்டாரு. இந்த சமயத்தில் நடத்திருக்க வேண்டாம். அவரும் கேட்டார்னு சொல்லுவார், ஏற்கனவே ஏற்பாடு பண்ணது வேறு வழி இல்லைன்னு சொல்லுவார் அவர். ஆக்சுவலாக பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ.